பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கொடியுடைய பேக்ரவுண்டு ஸ்பானிஷ் கொடி மாதிரி இருக்கிறதுலாம் உண்மைதான். இன்னொன்று, யானை 2 பக்கம் இருக்கிறது. தேர்தல் சின்னம்னா பகுஜன் சமாஜ் கட்சி சின்னம், அவங்க வேற கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த வாகை பூ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பூவை சொல்கிறார், அது இன்னொரு பூ மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் இந்த விதமான விமர்சனம் கால வெள்ளத்தில் காணாமலே போயிடும். இந்த உச்சரிப்பு, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இந்த லொட்டு லொசுக்கு, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. 2017 மெர்சல் மூலமாக மோடியை விமர்சிக்கிறார், ஜிஎஸ்டி விமர்சிக்கிறார். 2018 அதிமுகவை அவரை பகைத்து கொள்ளுகிறார். டிஎம்கேல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார், டிஎம்கே எதிர்த்து இருக்கிறார், அப்புறம் டிஎம்கே ஆதரித்து இருக்கிறார், சைக்கிள்லாம் ஓட்டு போட்டிருக்க அப்படி. ஆனால் அவர் எந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்காத ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான். 2017 கிறிஸ்தவராக காட்டிக்கொள்ள ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்த விஜய், அதுக்கு அடுத்த 7 ஆண்டுகளில் கட்சியை ஆரம்பிக்கிறப்போ இந்துவாக காட்டிக்கொள்வதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு நெத்தியில பொட்டு வச்சிருக்கக்கூடிய விஜயுடைய படம் இன்னொரு மூலையில் அந்த லெட்டர் பேட்ல இருக்கு. மெர்சல்ல ரொம்ப வீராப்பா தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு ஹெச் ராஜாவையும் பிஜேபியும் இரிட்டேட் பண்ணுங்கிறதுக்காக சொன்னவர், அதே துணிச்சலோட இந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தன்னுடைய கட்சி பேரை அறிவிக்கிறப்போ ஏன் ஜோசப் விஜய்னு போடல? இப்போ சிறுபான்மையினரை பொறுத்தளவில் ஆன்டி பிஜேபி இருக்கிற இடத்துல ஓட்டு போடுறது இல்லை, அவ்வளோதான். ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிறுபான்மையின ஓட்டு டோட்டலாகவே டிஎம்கே பக்கம் போச்சு. இப்போ டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சால் அந்த ஓட்டு டிஎம்கே விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிட் ஆனால் விஜயே ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறப்போ சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு அப்படியே மடைமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. ஒருவேளை டிஎம்கேயும் பிஜேபி நெருங்குகிறது என்று சொன்னால், அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போகிறது என்று சொன்னால், காங்கிரசுடைய அடுத்த சாய்ஸ் அதிமுகவாக இல்லாமல் விஜயாக இருக்கலாம். விஜய் சீமான், நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் காங்கிரஸ் அதோட சீமான் ஏன் சேரக்கூடாது? காங்கிரஸோட சீமான் சேர மாட்டார்கள். விஜய் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்கிறாரு. நான் விஜயோட தாங்க கூட்டணி வச்சிருக்கேன், அதோட காங்கிரஸுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. காங்கிரஸ் தனியாக விஜயோட கூட்டணி வைத்திருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? விஜயுடைய அரசியல் நேரடியாக உதயநிதிக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நெருக்கடிகள் விஜயை நோக்கி வர வாய்ப்புகள் இருக்கு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலாளர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜயோடைய அரசியல் வருகை, அவருடைய கொடி அறிமுகம், அதுக்கப்புறம் அவருடைய ஆந்தம்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு. இது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அடுத்த கட்டமா 2026 விஜய் வருவதால் தமிழக அரசியல் களத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படும், அதை நோக்கி விவாதம் திரும்பி இருக்கு. ஏன்னா ஒரு நியூ பிளேயர் வராரு உள்ள. பிளஸ் அவருக்கு சினிமால ஒரு மாஸ் அப்பீல் இருக்கு. அந்த மாஸ் அப்பீல் அரசியல் தளத்துல எடுபடுமா அப்படின்னு கேள்வி. எடுபட்டா அது யாருக்கான பாதிப்பாக மாறும், குறிப்பா 26 என்ன ரோல் ஆகும் அப்படின்னு கேள்வி. அவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வர்றதுங்கிறது 2024 தொடக்கத்திலே தான். ஏன்னா 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி அவர் கட்சியுடைய பெயரை அறிவிக்கிறார் இந்த ஆண்டு. ஆனால் அவருடைய அரசியல் பிரவேசம், அரசியல் அவருடைய விருப்பம், இதெல்லாம் 2009 தொடங்கியாச்சு. 2009 தொடங்கியாச்சு. 2009 தான் இதை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நீங்க முன்வைக்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அவர் என்ன விதமான ஒரு தாக்கத்தை உருவாக்குவார், அரசியல்ல எப்படி மாற்றம் ஏற்படும், இதெல்லாம் இந்த விஷயத்துக்கான பதில் இந்த ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். 2009 விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறுகிறது. 2009 அவர் விஜய் மக்கள் இயக்கமாக மாறியதற்கு பிறகு
ஒரு புதுச்சேரியில விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் மிகப்பெரிய நலத்திட்ட உதவிகளை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் வைத்திலிங்கம் முன்னிலையில வழங்குகிறார். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு சின்ன ஊர் புதுச்சேரி, அங்க 50,000 பேர் கூடுகிறார். காங்கிரஸ் அப்படியே பிரமிச்சு போகுது. உடனே வைத்திலிங்க ஏற்பாட்டிலேயே 2009 ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை டெல்லிக்கு சென்ற விஜய் ராகுல் காந்தியை மீட் பண்ணுகிறார். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி அவரை அதுக்கடுத்து ஒரு 2011 10 2 தடவை மீட் பண்ணிடுறார். இந்த ஒரு சந்தர்ப்பம், அதுக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பம். ஆனால் ராகுல் காந்தியை விஜய் மீட் பண்ணது ஒரு எழுச்சி மிகுந்த நலத்திட்ட உதவிகளை பாண்டிச்சேரியில் அவர் செய்தது, அவர் காங்கிரஸோட கொஞ்சம் ஒட்டுவது, இது எதுவும் கலைஞருக்கு பிடிக்கல. அந்த 2009 காவலன் படம் வருது, அதுல பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டிருக்கிறார். அப்போ அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக 2011 விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதாவது விஜய்னா அன்னைக்கு அவர் முடிவெடுத்தது கிடையாது, முடிவெடுக்கிற இடத்துல இருந்து அவருடைய அப்பா S.A. சந்திரசேகர் ஜெயலலிதாவை ஆதரிப்பது அப்படின்னு. அப்போ 2011 அவர் வெளிப்படையாகவே அறிவித்து அதிமுகவுக்கு ஆதரவாக விஜய் மக்கள் இயக்கம் செயல்படுகிறார். அந்த தடவை ஜெயலலிதா அமோகமாக ஜெயிக்கிறார். அப்ப S.A. சந்திரசேகர் சொல்லுகிறார், ராமருடைய வெற்றிக்கு அணில் பாடுபட்டது போல ஜெயலலிதா வெற்றிக்கு நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம், ஜெயலலிதாவுடைய வெற்றியில் எங்களுக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிறார். பொதுவாக இந்த மாதிரி சொன்னாலே ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது. அவங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆறாங்க. அவங்களுடைய இரிட்டேஷனை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு சம்பவம் ஒன்று நடக்குது. 2011 இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாகப்பட்டினத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் ஒன்றை விஜய் நடத்துகிறார். லட்சக்கணக்கான பேர் கூடுகின்றனர். அது ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. இந்த டயத்துல தான் 2013 விஜயனுடைய தலைவா படம் இருக்கிறது. தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏகப்பட்ட சிக்கல். சரி, அதுல காம்ப்ரமைஸ் பேசலாம், முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து எடுத்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். போயஸ் கார்டனுக்கு வருகிறார். அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ளேயே நுழைய விடலை. காரிலேயே பல மணி நேரம் காத்து இருக்கிற, கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவை மீட் பண்ணாமலேயே அவர் திரும்பி போகிறார். மிகுந்த ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி போகிறார். கார்லேயே காத்திருக்க வைக்கப்பட்டார் விஜய். கிட்டத்தட்ட அவமானப்படுத்தப்பட்டார்னு சொல்லலாம். அவர் போறார். அதுக்கப்புறம் 2017 மெர்சல் படம் இருக்கிறது. அதுல ஜிஎஸ்டியை கடுமையாக விமர்சனம் பண்ணுகிற, டாக்டர்கள் பற்றிய உண்மைக்கு புறம்பான ஃபேக்சுவலி இன்கரெக்ட் செய்திகளோடு அந்த படம் வருது. அதனை பாரதிய ஜனதா கட்சி, இந்திய மருத்துவர்கள் சங்கமும் கடுமையாக எதிர்க்கின்றன. அப்புறம் 2018 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருந்த டயத்துல சன் ப்ரொடக்ஷன் சார்பில் சர்க்கார்னு ஒரு படம் வருது. அதுல வில்லி கேரக்டருக்கு பேர் கோமலவள்ளி. அது ஜெயலலிதாவைத்தான் அந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லி மிக கடுமையாக அதிமுகவினர் விஜயை விமர்சிக்கிறார். இப்படி 2017 மெர்சல் மூலமா மோடியை விமர்சிக்கிறார், ஜிஎஸ்டி விமர்சிக்கிறார். 2018 அதிமுகவை அவர் பகைத்துக் கொள்ளுகிறார். 2020 திடீர்னு அவருடைய இடங்கள்ல ஐடி ரெய்டு நடக்குது, இன்கம் டாக்ஸ் ரெய்டு. 2020 பிப்ரவரி 5 நினைக்கிறேன், நெய்வேலியில மாஸ்டர் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. படப்பிடிப்பு தளத்துக்கே வருமான வரித்துறையினர் சென்று படப்பிடிப்பை பாதியிலே நிறுத்த சொல்லி அவரை தங்களுடைய வண்டியில ஏற்றிட்டு போறாங்க. போயிட்டு பனையூர்ல இருக்கக்கூடிய அவருடைய கட்டடத்துல வச்சு அவர்கிட்ட 2 நாள் தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் அவரை விடுவிக்கிறாங்க. ஸோ 2020 பிப்ரவரி 10 அவர் மீண்டும் படப்பிடிப்பு தளத்துக்கு வருகிறார். அந்த படத்தை தொடர்ந்து நடிக்க தொடங்குகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போத்தான் அந்த ஐடி ரைடு முடிஞ்ச டைம். பேப்பரில் முழுக்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் அந்த ஐடி ரைடை பற்றி செய்தி வருது. நாங்கள் விஜய் பக்கம் இருக்கிறோம் அப்படிங்கிறது சுட்டி காட்டுகிற விதத்தில் அந்த படப்பிடிப்பு தளம், அந்த செட்டு முழுக்க
கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு கோஷம் எழுப்புகின்றார். நாங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2020 ஒட்டி நடக்கிற ஒரு சமாச்சாரம். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் உடனே அவருடைய தந்தை சந்திரசேகர் என்ன பண்றாருன்னா, விஜய்கிட்டே கன்சல்ட் பண்ணாம அகில உலக தளபதி விஜய் மக்கள் மன்றம் என்கிற பெயரில் ஒரு கட்சி உதயமாகி இருக்கிறதுன்னு அறிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து ஒரு எதிர் அறிவிப்பை விஜய் வெளியிடுகிறார். என் தந்தை தொடங்கி இருக்கிற கட்சிக்கு எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் வருது. சட்டப்பேரவை தேர்தலில் அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுகிறார். உடனே அதுவும் வந்து டிஎம்கேனா ரொம்ப திறமையாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். இவர் சைக்கிளில் வந்து ஏன் ஓட்டு போடுறான்னா, பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து பெட்ரோல் போட்டு இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறத உணர்த்தக்கூடிய விதத்தில் அவர் சைக்கிளில் வந்து ஓட்டு போடுகிறார் அப்படின்னு சொல்லி அதை மோடிக்கு எதிராக திருப்பி விடுகிறார். இவ்வளவு நடந்திருக்கு. இப்போ இந்த 2024 ஜூன் மாதம் அவர் வந்து ஒரு எக்ஸ் பதிவு ஒன்று போடுகிறார். கள்ளக்குறிச்சி சாராய மரணம் பற்றி, கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து. அதுல அரசு நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டு இருக்கிறதுன்னு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்கிறார். கட்சின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கட்சியை அவர் குற்றம் சாட்டினது டிஎம்கே அரசு எதிர் இந்த கள்ளச்சாராயம். ஸோ இதன் ஊடாக நீங்க ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். அவர் வந்து டிஎம்கேல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார், டிஎம்கே எதிர்த்து இருக்கிறார், அப்புறம் டிஎம்கே ஆதரித்து இருக்கிறார், சைக்கிள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்க. அப்படி ஏடிஎம்கேக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கிறார், அப்புறம் ஏடிஎம்கே எதிர்த்து இருக்கிறார். கோமலவல்லியின் கேரக்டர் அது இது. மோடிக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை, குறிப்பா ஜிஎஸ்டி அது இது அதை வைத்து இருக்கிறார். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும். அவர்கிட்ட அவர் ஆதரிக்காத கட்சியும் இல்லை, எதிர்க்காத கட்சியும் இல்லை. இது எல்லாமே வருது இந்த ஒரு 2009 2024. ஆனால் அவர் எந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்காத ஒரு கட்சி அப்படின்னா காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் அவர் எதிர்த்ததே கிடையாது. மாறாக காங்கிரஸோட அவருக்கு இயல்பாகவே ஒரு விதமான நெருக்கம் இருக்கிறது, அந்யோன்யம் இருக்கிறது. அந்த நெருக்கத்துக்கு காரணம் ஒருவேளை காங்கிரஸுடைய மிக பெரும் தலைவராக இருக்க சோனியா காந்தி. அவர் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், இவரும் கிறிஸ்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் இருக்கலாம். ரெண்டு பேரும் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிற முறையில் தங்களையும் அறியாமல் இளையோடக்கூடிய ஒரு பந்தம், அது காரணமாக இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ பிரியங்கா காந்தினா அவங்க ராபர்ட் வத்ரா, அவர் கேத்தலிக் கிறிஸ்டியன் தான். நீங்கள் இவர் ராகுல் காந்தி எடுத்துட்டிங்கன்னா அவங்க அம்மா கிறிஸ்தவர், அவங்க தந்தை இந்து. ஸோ ஆஃப் கிறிஸ்டின் ஆஃப் இந்து. இவர் வந்து 2017 அக்டோபர் 25 வெளியிட்ட அறிக்கையில், அதாவது மெர்சல் படம் வெற்றிக்காக அவர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த லெட்டர் பேட்லேயே வந்து தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு தானே போட்டுக்கொண்டார். மேலே வந்து ஜீசஸ் சேவ்ஸ்ன்னு போட்டார் யார் விஜய். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு மாற்றம் இருந்தது. இந்த ஆண்டு பிப்ரவரி 2 கட்சியினுடைய பெயரை அறிவிக்கிறப்போ வெறும் விஜய் தான் போட்டிருந்தார், ஜீசஸ் சேவ்ஸ் எல்லாம் இல்லை. பட் அதுக்கு பதிலாக பொட்டு வைத்திருக்கக்கூடிய விஜயுடைய படம் அந்த லெட்டர் பேட்ல இருந்தது. ஸோ ஓட்டுன்னு கேட்டு வந்துட்டா தன்னை ஹிந்துவை போல காட்டிக்கொள்வதுதான் பெட்டர் அப்படிங்கிறத விஜய் உணர்ந்து இருக்கிறார். இதுதான் அண்ணாவும் அந்த காலத்தில் பண்ணது. பெரியாருடைய அணுக்கச்சீடராக இருந்த அண்ணா கட்சி அரசியலுக்கு வந்து டிஎம்கேங்கிற கட்சி 49 தொடங்கின உடனேயே அவர் என்ன சொன்னா, ஒருவனே தேவன் ஒன்றே குலம்னு. அது வரைக்கும் நாத்திகம் பேசினவர். அதுக்கப்புறம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார், நாத்திகத்தை கைவிட்டார். ஏன்னா நாத்திகம் பேசினா 4 ஓட்டு கூட கிடைக்காதுங்கிறது பெரியாருக்கும் தெரியும், அண்ணாவுக்கும் தெரியும். அது தெரிஞ்சனால தான் பெரியார் கட்சியே தொடங்கல, தேர்தலே நிக்கல. அண்ணா தேர்தலுக்குன்னு வந்தாரு, அதனால நாத்திகத்தை கைவிட்டார். இப்போ அதே தான் விஜய்டியும். விஜய் வந்து மெர்சல்ல ரொம்ப வீராப்பா தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு ஹெச் ராஜாவையும் பிஜேபின்னு இரிட்டேட் பண்ணுங்கிறதுக்காக சொன்னவர். அதே துணிச்சலோட இந்த ஆண்டு பிப்ரவரி 2 தன்னுடைய கட்சி பேரை அறிவிக்கிறப்போ ஏன் ஜோசப் விஜய்னு போடல, அவர் விஜய்ன்னு தான் போட்டுக்கொண்டார்.
விஜய் தான் போட்டுக்கொண்ட நெத்தியில பொட்டு வச்சிருக்கக்கூடிய விஜயுடைய படம் இன்னொரு மூலையில அந்த லெட்டர் பேட்ல இருக்கு. ஸோ தன்னை இந்துவாக காட்டிக்கொண்டது 2017 கிறிஸ்தவராக காட்டிக்கொள்ள ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்த விஜய் அதுக்கு அடுத்த 7 ஆண்டுகள்ல கட்சியை ஆரம்பிக்கிறப்போ இந்துவாக காட்டிக்கொள்வதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். இருந்தாலும் பர்சனலா அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான இளையோடக்கூடிய பந்தம்னு இருக்கும் இல்லையா? அப்படிங்கிறப்போ காங்கிரஸுக்கும் அவருக்கும் இடையில் ஒரு தொடர்பு எப்போதுமே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கிறப்போ இவர் இப்போ தீவிரமாக களத்தில் இறங்குகிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில, அது நெருங்கக்கூடிய சூழ்நிலையில ஒருவேளை டிஎம்கேயும் பிஜேபி நெருங்குகிறது என்று சொன்னால், அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு போகிறது என்று சொன்னால், காங்கிரசுடைய அடுத்த சாய்ஸ் அதிமுகவாக இல்லாமல் விஜயாக இருக்கலாம். அப்போ விஜய் தலைமையில காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், இல்லாட்டி காங்கிரஸ் திருமாவளவன், அப்புறம் சீமான், இவர்களெல்லாம் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு. சீமான் பல நேரங்களில் தன்னை ஒரு முஸ்லீம் போலவே காட்டிக்கொள்ளார், பல நேரம் தன்னை கிறிஸ்துவர் போல காட்டிக்கொள்ளார், பல நேரத்தில் தன்னை பௌத்தராக காட்டிக்கொள்ளார். ஸோ சிறுபான்மையின கார்டை அவர் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய ஆக்சுவலாக அரசியல் ஒன்லைனர் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் ஓட்டுகளையும் சிறுபான்மையினர் ஓட்டையும் ஒன்று சேர்த்து அதை ஒன்றாக்கி அதை தன்னுடைய கட்சியின் ஓட்டாக மாற்ற வேண்டுங்கிறதா அவருடைய அல்டிமேட் அம்பிஷனு. அப்படி ஒன்று நடந்ததுன்னா அவர் மிகப்பெரிய தலைவராகவும் மிகப்பெரிய கட்சியாகவும் மாறிடும். அதுதான் அவருடையது. இப்போ விஜயும் பிறப்பால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர். சீமானும் கிட்டத்தட்ட அப்படித்தான். சீமானுக்கு ஆல்ரெடி 8% ஓட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ சீமான், காங்கிரஸ், விஜய் இவர்கள் எல்லாம் முன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ லேசா ட்ராக் மாறுற மாதிரியான ஒரு ஃபீலிங் பிஜேபியினருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை டிஎம்கேட ஒட்டிடுவாங்களா? பட் இப்பவே அவங்க டிஎம்கேட ஒட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இம்மெச்சூரான ஸ்டேட்மெண்ட். அது இன்னைக்கே நடந்துராது. அதில் நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் ஒரு ஜென்ரல் அசம்ஷன், ஒருவேளை அப்படி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி டிஎம்கே பக்கம் போகுது அப்படி. அதே நேரத்தில் பிஜேபி பக்கம் டிஎம்கே போயாச்சுன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்லாம் அங்கே இருக்க முடியாதுல்ல, அவங்க வெளியில் தானே வந்தாகணும். இவன் திருமாவளவனே வெளியில் வரும். அப்போ அவங்க எங்கே போவாங்க? அவங்களுடைய நேச்சுரல் சாய்ஸ் ஏடிஎம்கே தான் முன்னாலே இருந்தது. இப்போ விஜயும் வர்றாருங்கிறப்போ விஜயோட அவங்க போய் விட்டாங்க. அப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போகலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபி இருக்கிற இடத்துல சிறுபான்மையினர் வாக்குகள் விழுவதற்கான சாத்தியங்கள் குறையும். அடையவோ ஓட்டு விழாது. அப்போ இப்ப விஜய்ங்கிற எலிமெண்ட் இல்லைன்னா அந்த சிறுபான்மையினர் ஓட்டு டோட்டலா ஏடிஎம்கேக்கு போகும். இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு டோட்டலா விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ விஜய் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் சீமான், அதுக்கு பிளஸ் திருமாவளவன், அது தவிர்த்து பிளஸ் சிறுபான்மையான ஓட்டு அப்படிங்கிறப்போ அது ஒரு வலுவான கூட்டணியாக கூட மாறும். சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒண்ணு நடந்தால் நம்ம கிட்டத்தட்ட தேர்தலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கும். இதை முதல்ல இந்த கேவியட்டை நான் முன் வச்சுட்டு தான் எல்லாம் சொல்றேன். ஒருவேளை அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா 2026 தேர்தலில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போகும். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு 10%. இந்த 10% ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இடையில தான் இப்படி அது பிரிஞ்சு போயிட்டு இருந்தது. ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு டோட்டலாகவே டிஎம்கே பக்கம் போச்சு. இப்ப டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் வச்சால் அந்த ஓட்டு டிஎம்கே விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸிட் ஆனால் இப்ப விஜய் மட்டும் களத்துல இல்லைன்னா திட்டவட்டமா அது ஏடிஎம்கேக்கு போகக்கூடிய ஓட்டு தான். ஆனால் விஜய் இருக்கப்ப விஜயே ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிறதும் காரணம். அப்படிங்கிறப்ப சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு அப்படியே மடைமாறுவதற்கு வாய்ப்பு. இப்ப இதெல்லாம் பார்க்கிறப்போ அந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவும் இருக்கு. அதனால 2026 உண்மையிலே ஒரு பெரிய பல புரட்சியாக இருக்கும். அந்த டயத்துல
ஒரு டிஎம்கேல ஃப்ரண்ட் ரன்னரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம். இப்போ பிஜேபி சைடில் அண்ணாமலை அப்படி வச்சுப்போம். அதே போல இங்கே விஜய் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40களில் இருக்கக்கூடிய 40 வயது ஒட்டின அந்த இளைய தலைமுறையினுடைய ஒரு பெரும் அரசியலாக, இளைய தலைமுறையினருக்கு இடையிலான ஒரு பெரும் போட்டியாக 2026 தேர்தல் இருக்கு. இல்ல இதுல என்னன்னா செட்டில்டு ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா தமிழக அரசியல்ல, தமிழ் அரசியல் களத்துல குறிப்பா வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப அதிமுக எடுத்துட்டா 20-25% ஓட் பேங்க் இருக்கு. பாஜக கடைசியா வாங்கின ஓட் சதவீதம் 11%, சீமான் 8%, திமுக 30%க்கு மேல இருக்கு. சோ இந்த செட்டில்டு ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து விஜய் வந்து பிரிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? பிரிச்சா யார்கிட்ட இருந்து ஜாஸ்தியாக பிரிப்பார்? அதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டையே செட்டில்டு ஓட்டுல சொல்ல முடியாது. கிடைச்ச ஓட்டுல கேடர்ஸ் ஓட்டு எவ்வளவுன்னு இருக்கும். தொண்டர்கள் ஓட்டுங்கிறது எப்போதும் செட்டில்டு ஓட்டு, அவன் மாத்தி போட போறோம். இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு 1/2% ஓட்டு இருக்கும், ரைட்டா? கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் எங்கேயோ அங்க இருக்க 4 கம்யூனிஸ்ட் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போறான். அதுல வந்து மாற்றமே இருக்காது. அதான் செட்டில்டு ஓட்டுங்கிறது. ஆனால் பொதுமக்களுடைய ஓட்டு எவ்வளவுங்கிறத பார்க்கணும். அது ஒவ்வொரு தடவையும் பொதுமக்கள் இந்த பக்கம் அந்த பக்கமா மாறி மாறியெல்லாம் வாக்களித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ பொதுமக்கள் ஓட்டு எந்த அளவுக்கு ஸ்பிங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பொதுமக்கள்லயே எடுத்துப்போமே, இப்ப சிறுபான்மையினர் எடுத்துக்கோங்க. சிறுபான்மையினர் அத்தனை பேருமே பொதுமக்கள் தான். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய சிறுபான்மையினர் கட்சின்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு? அது வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற தொகுதியிலே தனித்து போட்டிட்டு என்னைக்கா ஜெயிச்சிருமா? அவங்க ஜெயிக்கணும்னா கூட செக்குலர் பார்ட்டியா இருக்க ஏடிஎம்கே டிஎம்கேயோ சப்போர்ட் வேணும். எங்க சப்போர்ட் இல்லாம இப்ப முஸ்லீம் லீக் நிக்குதுங்க தனியா, அதே இடத்துல டிஎம்கே நிக்குதுங்க வச்சுப்போம். ஒரு லெட்டஸ் அசிவ் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி? அதுல அதே போல கிறிஸ்தவர்கள் பிரதித்துவம் செய்யறதுக்கு பெரிய கட்சி இன்னைக்கு எங்க இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லாமே பொதுமக்கள் கேட்டகரியில் தான் வர்றாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. இப்ப சிறுபான்மையினரை பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா ஆன்டி பிஜேபி. பிஜேபி இருக்கிற இடத்துல ஓட்டு போடுறது இல்லை, அவ்வளவுதான். இப்ப பிஜேபி இல்லை அப்படின்னா அந்த இதுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ 2 ஃபோர்ஸா இருக்கு, ஒரு இடத்துல பிஜேபி இருந்தா அது இல்லாத இடத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப விஜய் வர்றாருன்னா இப்ப பிஜேபி எங்க இருக்கோ அதை தாண்டி 2 பாயிண்ட்ல பிஜேபி இல்லாமல் இருக்கும். இந்த 2த்துல யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு வர்றப்போ எந்த கட்சியில சிறுபான்மையினரே தலைவரா இருக்காரோ, சிறுபான்மையினர் சார்பு அதிகமா இருக்கோ அதை நோக்கி அவங்க போயிடுவாங்க. இதை தாண்டி மற்ற பொதுமக்கள் அவங்க பல்வேறு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அந்த எலெக்ஷன் டயத்துல தான் நம்ம பாதிக்க முடியும். அன்னைக்கு இருக்கிற அதிருப்தி எவ்வளவு என்ன, இதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் வந்து கொடியை அறிமுகப்படுத்தி விட்டார், அதுக்கப்புறம் ஆந்தம், அப்புறம் நிறைய உறுதிமொழி ஏற்கப்பட்டது, எல்லா விஷயம் நடந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில அவருடைய ரசிகர் மத்தியில ஒரு உற்சாகம் ஓரளவுக்கு தென்பட்டாலும் கூட விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து மிக கடுமையாக ரொம்ப ஒரு பயங்கரமான விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஏன் அவர் இக்கு போடல அப்படிங்கிறது தொடங்கி இப்ப நேற்று வெளியிட்டு இருக்க கொடி வந்து அது வந்து ஸ்பெயினுடைய கொடி, அப்புறம் வந்து அந்த சின்னங்கள் எல்லாமே வந்து KSRTC-உடைய சின்னம், அப்புறம் அது வந்து ஆப்பிரிக்க யானை, தூங்க மூஞ்சி பூ, தொடர்ச்சியாக இந்த மாதிரி கடுமையான விமர்சனங்கள் ஏன் வைக்கப்படும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது இங்க ஒரு மாற்று சக்தி வரவே கூடாது அப்படிங்கறதா இந்த விமர்சனம். அப்படி இல்லைங்க. முதல்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்தா இங்க ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஒவ்வொரு கட்சி தலைவரும் பேசுற பேச்சிலேருந்து அவங்க எழுதுற எழுத்துலேருந்து அது செலக்டிவா எடுத்துட்டாங்க. வெற்றி கழகம் தான் போடணும், அது இக்கு வராமல் பட்டது தப்பு. ஆனா இந்த மாதிரி போட்டா எல்லா கட்சிகளுமே நீங்க வந்து விமர்சிக்க வேண்டி இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் போடக்கூடிய போர்டுல அடையாறு காவல் நிலையம், அடையாறு இதோன்னு வருது, அடையார் அப்படின்னு சொல்லி பெரியார்னு போடுற மாதிரி எழுதுறாங்க, இடையராவை போடுறாங்க. வல்லினரால வரணும் அடையாறு. அங்க வந்து ஒரு ஆறு ஓடுதுங்க, அடையாறுங்க. நீங்க மாநகராட்சி பேருந்துலேயே வந்து அடையார்
அப்படின்னு போடுறாங்க. ஆனால் யாருன்னு போடுறதே இல்லை. அவ்வளோ பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் கவர்மெண்ட் சைட்லேயே போயிட்டு இருக்கு. ஏன் இதை திருத்தின அந்த வல்லுநர்கள் இதெல்லாம் ஏன் பார்க்க மறுக்கிறாங்க? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த விஷயம்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது. இன்னைக்கு தமிழக மக்கள் அநேகமாக உச்சரிப்பு பிழை இல்லாமல் பேசக்கூடிய தமிழர்கள் 1% தேர்வாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம். தமிழை பயிற்றுவிக்கக்கூடிய தமிழாசிரியர்களே உச்சரிப்பு பிழையின்றி பேசுவதே கிடையாது. ரைட்டா? அதனால இந்த உச்சரிப்பு, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இந்த லொட்டு லொசுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதெல்லாம் இனிஷியலாக ஏதோ ஒன்று அள்ளி விடுறது. ஓகேயா? ஆனால் அவர் அந்த கொடியினுடைய பேக்ரவுண்டு ஸ்பானிஷ் கொடி மாதிரி இருக்கிறதுலாம் உண்மைதான். அதே போல் அந்த பிளிரக்கூடிய போர் யானை அது ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட் மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று, யானை 2 பக்கம் இருக்கிறது கேரள சின்னம் வேற. அதை தாண்டி தேர்தல் சின்னம்னா பகுஜன் சமாஜ் கட்சி சின்னம், அவங்க வேற கிளைம் பண்றாங்க. அப்புறம் இந்த வாகை பூ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பூவை சொல்றார், அது இன்னொரு பூ மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் இந்த விதமான விமர்சனம் கால வெள்ளத்தில் காணாமலே போயிடும். ஏன்னா எம்ஜிஆர் ரெட்டை இலை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்துல எவ்வளவுலாம் விமர்சனம் வந்தது. இலை தானே, அது கிள்ளிட்டு போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இலை தானே அது கிள்ளி தூக்கி போட்டுருவோம்ல அப்படின்னாங்க. ஸோ இந்த ரெட்டை இலைங்கிறதே ஒரு வலிமையான சின்னம் அல்ல அப்படிங்கிற கோணத்துல விமர்சனம் வந்தது உண்டு. வெறும் இலையை வச்சுக்கிட்டு நாங்கள் சூரியனை வச்சிருக்கோம் தெரியுமா, சுட்டு பொசிக்கிறோம், இது வெறும் இலை, போற பக்கத்தில் அப்படி கிள்ளி தூக்கி போட்டு போயிடுவோம் அப்படின்னு. எம்ஜிஆரை கிள்ள முடிஞ்சுதா? அள்ள முடிஞ்சுதா? எம்ஜிஆர் கடைசியில் சாகிற வரைக்கும் ராஜா தாங்க. எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகுதான் கருணாநிதிக்கு வாய்ப்பு. 13 வருஷம் அவர் அஜ்ஞாதவாசம், அரசியல் ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த 13 வருஷத்துல கலைஞர் புலம்பின மாதிரி வேற யாரும் புலம்பினது கிடையாது. எம்ஜிஆர் அமெரிக்காவில் படுத்திருக்கோம், ஆட்சியை என்னிடம் ஒப்படையுங்கள், எம்ஜிஆர் பத்திரமாக திரும்பி விட்டால் அந்த ஆட்சியை நானே அவரிடம் தந்து விடுகிறேன். ஐயோ, அவர் கெஞ்சின கெஞ்சல் உண்மை, இதெல்லாம் நடந்தது உண்மை. நாங்கள் அந்த பேச்சை கேட்டிருக்கேன். அப்போல்லாம் நான் மதுரையில் மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் கலைஞர் கூட்டத்தில் நாங்களாம் அட்டன் பண்ணி, அப்பெல்லாம் சின்ன பையன், ஆனால் அப்போலேருந்து அரசியல் ஆர்வம், போய் உட்காந்து கேட்போம். அதில் அவர் அப்படிலாம் பேசினார். நான் புறங்கையைத்தானே நக்கினேன், அதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் கலைஞர். வெறும் இலை போற போக்கில் கிண்டி போட்டுருவோம்னு சொன்னவங்க, கடைசியில அந்த இலை மரத்தின் அளவுக்கு வலுவாக இருந்தது. அதனால இந்த மாதிரி விமர்சனங்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பெருசா வரும். இது ஒரு பெரிய அரசியல் விமர்சனமே இல்லை. இதை நம்ம தூர தள்ளி வச்சிடலாம். இது என்னத்த வேணாலும் பேசிட்டு போறாங்க. இல்ல, அதை தாண்டி அவருடைய ரோல், விஜய்ங்கிற ஒருத்தருடைய என்ட்ரி இருக்கு. அவருக்கு தமிழக அரசியல என்ன இடம் இருக்கும், எதை ஃபில்அப் பண்றதுக்கு அவர் வருவார். என்னமோ இன்னொருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, வெற்றிடம் இருக்கும் வெற்றிடம் இருக்கும்னு சொல்லி சொன்னவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசியலை விட்டு விலகினார். அவரெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே விஜய் சொன்னபடியே வந்திருக்கிறார். விஜய் முன்னால அந்த கட்சி பேரை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அப்போ விஜய்கிட்ட ஒரு நிர்வாகி துணிச்சலா கேட்கிறார், நீங்க வரேன்னு சொல்றீங்க, உங்களை நம்பி நாங்க வர முடியுமா? நீங்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா. அப்போ விஜய் சொன்ன பதில், ரஜினி செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயத்துல நான் விஜயை பாராட்டுவேன். விஜயகாந்தை போலவே உறுதியாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். வர்றதுன்னு முடிவு பண்ண வந்துட்டேன். அதே போல அவர் இன்னொரு முடிவு, இந்த கட்சி இதை அனௌன்ஸ் பண்றப்ப என்னன்னு சொன்னார், எனக்கு ஒரு படம் சம்பந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் இருக்கு, நான் அரசியலை பார்ட் டைம் ஜாப் மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், அரசியல் வந்தால் முழுமையாக அதில் தான் ஈடுபடணும், அதனால என்னுடைய அந்த படம் தொடர்பான திரைப்படம் தொடர்பான எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் முழுமையாக அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன். அதனால் 2024 மக்களவை தேர்தலில் நம்ம எந்த ரோலும் ப்ளே பண்ண போறதுல, யாரையும் ஆதரிக்க போவதில்லை. நம்ம 2026 சட்டப்பேரவை தேர்தலிருந்து நம்ம களத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமா. இப்போ கமல்ஹாசன் கூட இங்கே ஒரு கட்சியை வச்சுட்டு அப்பப்போ பிக் பாஸ்க்கு போயிட்டு வராது இல்லையா? அதெல்லாம் இல்லை.
எம்ஜிஆர் மாதிரி டோட்டலாக இதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துடுறாரு. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் அவரை பாராட்டுவதற்கு இடம் உண்டு. முழு நேர அரசியல்வாதியாக இருக்கணும்னு ஆசைப்படுவதும் அதற்கான செயல் திட்டங்களோட வர்றதையும் நம்ம வரவேற்கிறோம். எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக தொடங்கிய 6 மாதத்திலேயே வந்து திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடந்தது 1973. அப்புறம் 74 வந்து கோவையிலும் ஒரு இடைத்தேர்தல். 2 இடைத்தேர்தலையுமே வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றது. ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் அப்ப ஆளுங்கட்சியாக திமுக இருந்தாலும் வெற்றி பெற்றது. ஸோ அவங்களுக்கு ஒரு பேஸ் அங்க கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப விஜய்க்கு எந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும்? இன்னும் கேட்டா அப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு மாஸ் நடிகர், திமுகவுடைய பேக்கப் இருந்தது, உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தது. இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 இருந்து 17 மாதங்கள் ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிற போது இந்த சுச்சுவேஷன்ல எவ்வளவு வந்து விஜயால தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல எம்ஜிஆரோட விஜய் கம்பேர் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மெசையா இருந்தது. அவருடைய தாக்கம், அவருடைய பாதிப்பு அதெல்லாம் வேற லெவல். எம்ஜிஆருக்கு பிறகு இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பிச்சு வெற்றிக்கு பக்கத்துல ஆட்சிக்கு பக்கத்திலும் வந்த நடிகர்கள்னு ஒருத்தர் கூட கிடையாது, என்.டி. ராமராவ் தவிர. ரைட்டா? வேற யாருமே கிடையாது. அது தமிழ்நாட்டுல ஒருத்தருமே கிடையாது. ரைட்டா? அதனால எம்ஜிஆரோட நீங்க விஜய் கம்பேரே பண்ணக்கூடாது. எம்ஜிஆர் வந்து ஒரு தனிப்பிறவி அவர் வந்து. பட் விஜயனுடைய ஓட்டு, இப்ப எம்ஜிஆருடைய ஓட்டுனா எல்லா தளத்திலையும் இருந்து, எல்லா சமூகத்திலையும் எம்ஜிஆருக்கான ஓட்டு இருந்து, அத்தனை பேர் மத்தியிலும் எம்ஜிஆருக்கான ஓட்டு. இப்ப விஜயை பொறுத்தளவுல ஒரு பலம், அவர் சிறுபான்மை சமூகம். சரி, அது ஒரு பெரிய பலம். அதனால சிறுபான்மையினர் வந்து விஜய் பக்கம் நிறைய போவதற்கு வாய்ப்பு. அப்படி உண்மையிலேயே சிறுபான்மையினர் விஜயை நோக்கி போனால் அதனுடைய முதல் பாதிப்பு டிஎம்கேக்கு ஏற்படும். ஒருவேளை டிஎம்கே பிஜேபியை சேர்த்து கொண்டால் அந்த பாதிப்பை அதுவே அதை தேடிக்கொள்ளும். அது வேற விஷயம். சேர்க்கல அப்படின்னா, விஜய் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு வராமல் தனியாக கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா, அப்போ சிறுபான்மையினர் வாக்குகள், டிஎம்கேக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறுவதற்கும் அதுல பெரும்பகுதி விஜய் நோக்கி திரும்புவதற்கும் வாய்ப்பு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்க விஜயை நோக்கி திரும்பலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த 18 ஆரம்பிச்சு ஒரு 40 வயசுக்கு உட்பட்டவங்களுடைய ஓட்டு இருக்குல்ல, அதுல பெருமளவு விஜயை நோக்கி திரும்பலாம். ஒரு ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ அந்த விதமான ஒரு ஓட் பேங்க் இதுவரைக்கும் யாருக்கு பெருமளவு வாக்குகளை அளித்து வந்ததோ இப்போ அவங்களுக்கு கிடைக்காம விஜய்க்கு கிடைக்கும். ஸோ விஜய் வந்து தனித்து ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிடுவது முடிவெடுத்து போட்டியிட்டால் அதனுடைய பாதிப்பு பெருமளவு டிஎம்கேக்கு இருக்கும். ஆனால் டிஎம்கே எப்போது என்ன செய்யும்னா, தனக்கு எதிராக இவர் பாதிப்பு நிகழ்த்துவார் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள அந்த அளவுக்குல செயல்பட விடவே மாட்டார். அதுக்கு அவங்க சில தந்திரங்கள் வச்சிருப்பாங்க, அதை முறியடிக்கிறது. இல்ல, இப்போ அதுதான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ டிஎம்கேக்கு தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்ப வந்து சமீபத்தில் நடந்து முடிந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவங்க பிக்ஸ் பண்ணிருக்க டார்கெட் வந்து 2026க்கு 200 சீட் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் அந்த கட்சியோடைய இளைஞரணி செயலாளர் வந்து துணை முதலமைச்சரா வந்து எலிவேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் திமுக நடந்துகிட்டே அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் வராரு, அவர் வந்து சிறுபான்மையினரும் யங்ஸ்டர்ஸையும் வந்து ஈஸியா அவரால் டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிற போது டெப்டி சீஃப் மினிஸ்டர் எலிவேட் ஆவார்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினே முதல்வர் வேட்பாளராக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது என்னன்னு. அப்படி இருக்கப்போ இது கேள்வி என்னன்னா, விஜய் இதை எப்படி சமாளிப்பார் அப்படின்னு கேட்க இல்ல. பட் இந்த விதமான இடையூறுகளை எல்லாம் அவர் எதிர்பார்க்காமலா களத்துக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன். இப்ப மெர்சல் படத்துல அவர் மோடியை எதிர்த்து ஜிஎஸ்டி எதிர்த்து ரொம்ப கடுமையா பேசுறாரு, இவ்வளவுலாம் இருக்காரு. அப்போ மோடி ஆட்சியில இருக்காரு, மிகப்பெரிய மெஜாரிட்டியோட அவர் ஆட்சிக்கு வந்து பிரதமராக இருக்கிறார். எதிர்த்தால் என்ன ஆகுங்கிறதுலாம் அந்த விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்ததானே அந்த மாதிரியான ஒரு படத்துல நடிக்கிறார்.
அதற்கு பிறகு மத்திய அரசு துறையான வருமான வரித்துறையினுடைய ரெய்டு அது இது எல்லாத்தையுமே அவர் சந்திக்கிறாரே. எல்லாத்தையும் தானே சந்திக்கிறார். அரசியலுக்குன்னு வந்தாச்சுன்னா இது சந்திச்சு தானே ஆகணும். இதுலேருந்து பின்னோக்கி ஓடுறவங்க அரசியலுக்கு வரவே முடியாது. இப்போ விஜயகாந்த் வந்தாருங்க, எவ்வளோ இன்னல்களை சந்திச்சாரு. அவருடைய கல்யாண மண்டபம் யாருடைய ஆட்சி காலத்தில் யாரால் இடிக்கப்பட்டது? அன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? டிஆர் பாலு தானே. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு எவ்வளோ பெரிய விலையெல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் தான் தெரியும். நீங்க அரசியலுக்கு வர்றப்போ இது எல்லாம் உணர்ந்து தானே உள்ள வரீங்க. நீங்க அரசியலுக்குள்ள வந்தாச்சுன்னாங்க ஒரு விஷயம் உறுதி, நீங்க எல்லோருக்கும் நண்பனா எப்படி இருக்கவே முடியாது. யாராவது ஒரு சிலருக்கு நண்பராகவும் ஒரு சிலருக்கு எதிரியாகவும் தான் நீங்க இருந்தாகும். எல்லாருக்கும் நண்பரா எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்க முடியும்னா எல்லாருமே ஜி.கே. வாசனா தான் இருக்கும். அவர் மட்டும் ஒரு அபூர்வமான பிறவி, எப்படியோ ஒரு எல்லாத்தையுமே சுமூகமா பேசி போயிட்டே இருப்பாரு. எல்லாரும் அப்படி இருக்க முடியாதுல்ல. இல்ல, ஆனா ஒரே நேரத்துல மத்தியில ஆளக்கூடிய பாஜகவையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுகவையும் எதிர்த்து அரசியல் செய்து அது மூலியமா நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து விஜய் நினைப்பாரா? அது அவருக்கு சாத்தியமா? ஏன்னா ஒரே டைம்ல இருவரை எதிர்ப்பது அப்படிங்கிறது, இல்லைன்னா ஒருவரை வைத்துக்கொண்டு இன்னொருவரை எதிர்ப்பது அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு வருவாரா விஜய்? இப்போ விஜய் ரஜினிகாந்த் உள்ள வர்றப்போ திமுகவை எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை நோக்கி போவார்னா அவரை எதிர்பார்த்தாங்க. அந்த டயத்துல என்ன நடந்ததுன்னா நேரடியாக திமுக அவரை எதிர்த்து செயல்படலை. ஆனால் திமுக செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் ஊடகங்கள் பார்த்தன. அவரை புனிஞ்சு உலர்த்தினாங்க, கேள்விகளால் தொலைச்சாங்க. உண்மையிலேயே ரஜினிகாந்த் திணறினார். உங்க கொள்கை கோட்பாடுலாம் என்னங்கிறப்ப தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையே வச்சு சுத்துன்னு சுத்த விட்டாங்க. இப்படி என்னென்ன நடந்தது? இப்போ தூத்துக்குடி சம்பவம் நடக்குது, கடைசியில் பார்க்கறதுக்கு ரஜினிகாந்த் போறாரு, அங்க இருக்கிற ஒருத்தனை பார்க்குறப்போ நீங்க யாரு அப்படின்லாம் அவர் கேட்குறாரு. ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம். இதெல்லாம் அரசியலுக்கு வர்றேன்னு அவர் சொல்லி உள்ள வந்த பிரவேசம் வந்ததுனால. இப்ப இதே போல நிறைய விஜய்க்கு நடக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னது 70 வயசுக்கு மேல, விஜயகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னது 40 வயசுக்கு மேல. அதனால இந்த உருட்டல் மிரட்டலுக்கு நாம் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன் தீர்மானத்தோடு தான் அவர் வந்திருப்பார். நிச்சயமா இதுல எதிர்கொண்டு தான் ஆகும். இல்ல, அதுல வந்து விஜய் வந்து ஒரு ஈஸி டார்கெட்டா இருப்பாரா? இல்ல அவரை வந்து டார்கெட் பண்றதோ இல்ல அதை அவரை வந்து அவர் மீது கல்லெறிவது அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லைங்க, நான் ஒண்ணு நினைக்கிறேங்க. விஜய் வந்து இந்த அளவுக்குலாம் திட்டவட்டமா இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு சில உத்தரவாதங்கள் ஏதோ ஒரு சைட்ல இருந்து கிடைச்சிருக்கலாம். இப்போ என்ன பொறுத்தளவு ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து ஏதேனும் உத்தரவாதத்தை அவர் பெற்றிருக்க கூடும்னு எனக்கு தோணுது. அநேகமா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ விக்கிரவாண்டியில் தான் அவர் மாநாடு நடத்த போகிறார் செப்டம்பர்ல, ரைட்டா? அதுல வந்து அவர் ஒரு மாஸ் காட்டுவார். அவர் தன்னுடைய பலம் என்னங்கிறதுல அவர் காட்டுறதுக்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்வார். இவ்வளவு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் அந்த பக்கம் நகரத்துக்கு வாய்ப்பு. காங்கிரஸ் வந்து டிஎம்கேலே தொடர்ந்து இது பண்ணிட்டு தான் அவங்க கொடுக்குற இத்தனை சீட்டுக்கு மேல எந்த காலமும் தமிழ்நாட்டில் வளர முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில வரணுங்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா வெளியில வர்றதுனால முன்ன காட்டிலும் மோசமான தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. தங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக்கணும். ஆனா திமுக விட்டு வெளியில வரணும். அதுக்கேற்றபடியா வாய்ப்புகள் இருக்கணும்னு பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தேர்தல் காலத்துல அதிமுகல இருந்து பாஜகல இருந்து எல்லாமே வந்து மண்டையை உடைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், திமுக கூட்டணி இவ்வளவு வலுவா இருக்கு, சிறுபான்மையினர் இவங்க நோக்கியே போறாங்களே, அதை எப்படி பிரேக் பண்ணுறது தான் தொடர்ச்சியா அது உடைச்சிட்டே இருந்தாங்க. விஜய் வந்து அந்த விஷயத்தை சுலபமாக்குவார். சுலபம்னு நான் சொல்லல. விஜய் வந்தால் காங்கிரஸ் போகலாம். ஏன்னா காங்கிரஸ் ஒன்னதான் அவர் இது வரைக்கும் டச்சே பண்ணல. இன்னொன்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை 2 முறை அவர் சந்தித்து இருக்கிறார். 2 முறை அவர் சந்தித்து இருக்கிறார். ஒரு தடவை எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லியிருந்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார், அந்த மாதிரி ராகுல் காந்தியை சந்தித்து இருக்கிறார். ராகுல் காந்தி அவரு எப்போதுமே மெயில்ல டச்சில் இருக்காங்க அப்படின்னு, இமெயில்ல. ஸோ 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல நட்பெல்லாம் இருக்கு.
அதனால காங்கிரஸ் பேக்கிங் இருக்கலாம். இதை வச்சு அவங்க ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. இப்போ வந்து விஜயை வச்சு சிறுபான்மையின ஓட்டு ஃபுல்லாக, திருமாவளவனை வச்சு தலித்துகள் ஓட்டு ஓரளவுக்கு, அப்புறம் நியூட்ரல் இதுக்கு காங்கிரஸ், இந்த செக்குலர் பார்ட்டி அதனுடைய ஓட்டு. இப்போ காங்கிரஸ், திருமாவளவன், விஜய் இவங்க எல்லாம் சேர்றப்ப வேறு சில கட்சிகளும் வந்து சேரலாம். அப்போ டிஎம்கேயை காட்டிலும் அதிமுக கூட்டணியை காட்டிலும் ஒரு வலுவான கூட்டணியாக இதை நம்ம கட்டமைக்கலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. 3 ப்ராபபிலிட்டி சொல்றாங்க கூட்டணி சம்பந்தமா. இப்ப நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம், காங்கிரஸ்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. பொதுவா இவங்க சொல்லும் போது ஒண்ணு விஜய், நாம் தமிழர் இந்த கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி செய்திகள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. 2வது விஜய் பாஜக அப்படின்ட்டு ஒண்ணு சொல்றாங்க. இன்னொன்னு 3வது ஆப்ஷன் விஜய் தனித்து போகக்கூடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த 3 ஆப்ஷன் பத்தின உங்களுடைய பார்வை சார். பிஜேபியோட விஜய் போனால் அப்புறம் சிறுபான்மையினர் ஓட்டு என்ன சார்? சிறுபான்மையினருங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டுங்க. அது 10% ஓட் பேங்க்குங்க, ஒரு சாலிட் ஓட் பேங்க். இப்போ விஜய் வந்து சிறுபான்மையினராக இருந்து சிறுபான்மையினர் ஓட்டை பெற முடியாமலே போயிடும். அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ், பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ், அவர் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவர், அவர் ஒரு கிறிஸ்தவருங்கிறது தான். ஆனால் ஒரு பாப்புலரான நடிகர்கிற முறையில் அவருக்கு ஹிந்து ரசிகர்களும் ஏராளமாக இருக்கிறார். ஆனால் பிறப்பால் அவர் ஒரு கிறிஸ்தவர், அது பெரிய அட்வான்டேஜ். இப்ப இந்த அட்வான்டேஜ் அவர் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கிறது மூலமா இழக்க வேண்டியிருக்குமே. சோ இப்ப அது ஒரு ரூல் அவுட் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு நான் அப்படி இருக்கும்னு தோணலை, எனக்கு அப்படி தோணல. விஜய் சீமான், நான் என்ன கேட்கிறேன்னா, விஜய் காங்கிரஸ் அதோட சீமான் ஏன் சேரக்கூடாது? காங்கிரஸோட சீமான் சேர மாட்டாரு. அது ரைட்டு, ஏதாவது சமரசம் பண்ணிக்க வேண்டியதான். விஜயோட தான் எங்களுக்கு கூட்டு, காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்களேன். அரசியல் அந்த மாதிரிலாம் சொல்லலாம்ல. இப்போ இண்டி கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்களுக்குள்ளேயே நாங்கள் எதிர்த்து போட்டியிடுவோம்னு சொல்லலையா? மக்கள் எல்லாரும் நம்பினீங்களா இல்லையா? அவ்வளோதானே சார். தொடர்ந்து சீமானு எத்தனை காலம் தனியாகவே போட்டுட்டு இருப்பார்? தேர்தலுக்கு தேர்தல் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1% கூடிக்கிட்டே போச்சு. அப்படின்னா அவருக்கு ஒரு 10% ரீச் பண்ணுறதுக்குள்ள தலை நிறைச்சு போகும் சார். அவர் என்னைக்கு சார் அப்புறம் அவர் நினைச்சதை அடையிறது? என்னைக்கு அதிகாரத்தில் அவர் பங்கெடுக்கிறது? ஸோ சீமானும் ஏதோ ஒரு டயத்தில் ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். கூட்டணி தொடர்பாக கூட்டணியில் அவர் ரொம்ப தீவிரமாக முன்வைக்கிறது திராவிட தேசியத்துக்கு எதிராகத்தான். அதனால திமுகவுடன் அவர் கூட்டணி வைக்காமல் இருக்கலாம். அது அவரளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணுங்க யாரும் கிடையாது. பட் அதே நேரத்தில் அவர் விஜயோட கூட்டணி வச்சுட்டு போறாரு. விஜய் தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்கிறாரு. நான் வந்து விஜயோட தாங்க கூட்டணி வச்சிருக்கேன், அதோட காங்கிரஸுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. காங்கிரஸ் தனியா விஜயோட கூட்டணி வைத்திருக்கு, நான் என்ன செய்ய முடியும்னு போய். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி. இப்போ விஜய் சம்பந்தமா நம்ம வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது, இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரு தான் வந்து அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க, அடுத்து இளைஞரணி அந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. அப்படிங்கிற போது விஜய் வந்து விஜயுடைய அரசியல் நேரடியாக உதயநிதிக்கு ஒரு சவாலாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நெருக்கடிகள் விஜயை நோக்கி வர வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்பாக ஜெயலலிதாவுக்கு வந்த நெருக்கடிகள், அதாவது உதயநிதி ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டா நிறுத்தலுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றி வாய்ப்பை கெடுக்கக்கூடிய விதத்துல விஜய் நடந்து கொண்டு விடக்கூடாது அப்படிங்கறதுல டிஎம்கே தெளிவா. இவரால இந்த அதாவது விஜயனுடைய வருகையினால உதயநிதி ஸ்டாலினுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணார். விஜய்க்கு எல்லா விதமான இடையூறுகளையும் அவர் கொடுத்தார். அது எல்லா கோணத்தையும் இருக்கு. அந்த இடையூறுகள் அவர் வந்து பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா? இல்ல, அதை ஆக்சுவலா அதை வந்து பலமாக்கி கொள்ளணும். அதுதான் ஒரு அரசியல் தலைமைத்துவம் செய்யக்கூடிய காரியம். அதுதான் அவரை வந்து வெற்றிகரமான அரசியல்வாதியாக முன்னிறுத்தும். அதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். அதை வைத்து அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆர் வந்து வெளியில வர்றாரு. வெளியில வந்தப்போ எவ்வளவு பெரிய அட்ராசிட்டிஸ் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அன்னைக்கு கலைஞருடைய அரசு.
இன்னைக்கு சைக்கிள் செயின் அது இதெல்லாம் வச்சு அடிச்சாங்க. ஏகப்பட்ட ரணகளம் நடந்தது. எம்ஜிஆருடைய படம் இப்போ உலகம் சுற்றுவாலிபன் நினைக்கிறேன், அது வந்து திரையிடவே முடியாது, எந்த தியேட்டர்லையும் நீங்க திரையிட முடியாது அப்படின்னாங்க. மதுரையில சிந்தாமணி தியேட்டர்ல திரையிடப்பட்டது. அதை வந்து திரையிடுவதற்கு எல்லா உதவியும் செய்வோம்னு சொல்லி அன்னைக்கு மதுரை முத்து தலைமையில அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எல்லாம் பண்றாங்க. கடைசியில் வெளியிட்டாங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு, வேற விஷயம். அப்போ அந்த கட்சியை ஆரம்பிச்சு அதை நிலைநிறுத்துவதற்குள்ள எம்ஜிஆர் பட்ட பாடுகள், அதுக்கு எவ்வளவு விலையை கொடுக்க வேண்டியிருந்தது. எப்போதுமே ஒரு ஆளும் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப தீவிரமா உங்களை முறியடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். நான் எதையுமே எதிர்கொள்ள மாட்டேன், ரொம்ப சேஃபாவே ப்ளே பண்ணுவேன்னா நீங்க கமலஹாசன் மாதிரி இருந்துக்க வேண்டியதுதான். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படியே போய்க்க வேண்டியதுதான். கமலஹாசன் மதுரைக்கு பக்கத்துல அந்த ஒத்தக்கடை பக்கத்துல அவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப சொன்னது ஊழலை எதிர்த்து அப்படின்னு. அந்த நிகழ்ச்சிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்தார். இப்போ அவர் ஊழல் புகார்ல உள்ள இருக்காரு, அது வேற விஷயம். அன்னைக்கு ஊழலை எதிர்த்து தான் கமலஹாசனுக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போனார். அப்போ ஒரு நிருபர் கேட்கிறார், டிஎம்கேட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அந்த காலகட்டம்? கமலஹாசன் சொன்ன பதில், நீங்க மதுரையில கட்சி ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கல்ல, ஊழல் எதிர்ப்புன்னு சொல்லியிருக்கேன். ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி திமுகவுடன் கூட்டு வைக்கும்? நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னு. இன்னைக்கு அவர் எங்க போய் ஒண்டி இருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படின்னா, அவர் கட்சியோட பேரே மையம்னு இருந்தது. கடைசியில் இப்போ மையத்திலேருந்து விலகி அவர் ஓரமா வந்துட்டார். ரைட்டா? இன்னைக்கு அவர்கிட்ட மையமே இல்லை. பட் விஜய் வந்து விஜய்கிட்ட ஒரு அம்பிஷன், தன்னுடைய ஒரு பொட்டன்ஷியலுக்கு தான் வந்து ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புகிறார். இதில் வந்து ரெண்டு மாநில கட்சிகள்கிட்ட, எந்த மாநில கட்சி ஏடிஎம்கேட்டியோ இல்லாட்டி டிஎம்கேட்டோ தஞ்சமடைந்து ஒரு கூட்டணின்னு வச்சு ஒரு அரசியல் நடத்துறதுனா, இந்த கூட்டணின்னு உள்ள போறப்ப என்ன நமக்கு ஃபிக்ஸ் பண்றாங்களோ இத்தனை சீட்டுன்னு, அதுக்கு மேல பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2-3% மேல எந்த காலமுமே வளர முடியாது, வளரவே விட மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் விஜயகாந்தை பார்க்குறாரு. அதான் சொல்றேன்ல, ரஜினிகாந்த் என்ன தவறு செய்தாரோ அந்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னார். அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அவர் அப்சர்வ் பண்றாருன்னு எனக்கு தெரியும். இப்போ விஜயகாந்த் என்ன பண்ணாரு, அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட 8.5% ஓட்டு. அதுக்கப்புறம் அவர் 2009 லோக்சபா எலெக்ஷன்ல தனித்து போட்டியிடுற 10%. அதுக்கப்புறம் அவர் கூட்டணி வைக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிறார், 29 சீட்டு ஜெயிச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து போச்சு. நீங்க இங்க இருக்க மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு உட்பட்ட ஒரு கட்சியாகவே தானே செயல்பட வேண்டிய கட்டாயம் வரும். அதுக்கு மீறி அப்புறம் நீங்க உங்க லட்சியத்தை துரத்தவே முடியாது. விஜய்க்கு வந்து ஏதோ ஒரு அம்பிஷன் இருக்கு, அடைவாரா இல்லையாங்கிறது போக போகத்தான் தெரியும். ஒரு அம்பிஷன் இருக்கு. இந்த அம்பிஷனை துரத்தணும்னாலே அவர் வந்து 2 கழகங்களுக்கு வெளியில தான் நிற்கணும். அதனால்தான் சீமான் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்கது. விஜயண்ட கட்சி பேர்ல திராவிடம் இல்லை அப்படின்னாரு. அதுவே நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த 2க்கு மாற்றாக அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு வருவார்னு நினைக்கிறேன். இந்த 2த்துக்கு மாற்றா அவர் பெருசா கொண்டு வரப்போ இந்த 2 பக்கமே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் புலம்பெயர ஆரம்பிக்கலாம். இடப்பெயர்ச்சி நிறைய இருக்கும். அப்படித்தான் நம்ம இதுல வந்து இப்போ ரைசிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 11% மேல வச்சிருக்கக்கூடிய அண்ணாமலை, அப்புறம் வந்து சீமான், இவங்க 2 பேரும் அந்த மாற்று அப்படிங்கிற கோஷத்தை தான் வலுவா வந்து செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, வலுவா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருடையும் கூட்டணி வராத பட்சத்துல இது இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? யாருக்கு? அண்ணாமலைக்கும் சீமானுக்கும். இப்போ பிஜேபிக்கே உண்டான கோர் ஓட்ஸ் இருக்குல்ல, அது எதையும் விஜயும் பெற முடியாது, சீமானும் பெற முடியாது, அது ஒன்றும் பெற முடியாது. அப்போ விஜய் அவர் தன்னுடைய ஓட்டை உருவாக்குவாரே ஒழிய புதுசா ஒரு ஓட் பேங்க், தனக்குன்னு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கிப்பார். அவர் உருவாக்கி கொள்ளுகிற ஓட் பேங்க்ல ஒரு பெரிய அளவான பங்களிப்பை சிறுபான்மையினர் செய்வார்கள். நான் திரும்ப திரும்ப சிறுபான்மையினர் சொல்றேன்.
அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும். பிஜேபியோட வீக்னஸ் அவங்க பக்கம் சிறுபான்மை ஓட்டே கிடையாதுங்கிறது தான், ரைட்டா? ஸோ பிஜேபியுடைய கோர் ஓட் பேங்க்ல எதுவும் விஜயை நோக்கி வராது. ஆனால் பிஜேபி வாங்கியிருக்க 11% ஓட்டில் அமமுக ஓட்டும் கலந்துருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டும் கலந்துருக்கு. இப்போ அந்த ஓட்டில் நிறைய ஆசிலேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ அதில் இடப்பெயர்ச்சி இருக்கும், விஜயை நோக்கி போகும், அப்படியெல்லாம் இருக்கும். அதனால தான் ரொம்ப கான்ஷியஸாக நான் சொல்கிறேன், பிஜேபியோட கோர் ஓட் பேங்க்கில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு. அதே போல் சீமான் தனிச்சு போட்டியிடா வச்சுப்போம், அவருடைய 8, 8.5 ஆகலாம், இவ்வளவுதான். அவர் தனியா செயல் பண்ணிட்டே போவார், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார். நன்றி சார், பல கேள்வி. தேங்க்யூ சார்.